Hi friends, welcome to my channel. என்னுடைய சேனல்ல குக்கிங் டிப்ஸ், ஸ்வீட் ரெசிபி, கேக் ஐட்டம்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ், அது மட்டும் இல்லைங்க, வெரைட்டி ரைஸ், லஞ்ச் ரெசிபி, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்பவே எளிமையான முறையில் செய்யக்கூடிய ரெசிபிஸ் நிறைய ஐட்டம்ஸ் என்னுடைய சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை சாப்பிடலாம். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்பவே எளிமையான முறையில் அதே டைமில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இந்த ரெசிபி செய்ய நம்மளுக்கு அதிகமான டைம் செலவாகாது. அதே நேரத்தில் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வாழைப்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க பழம் செவ்வாழை பழம். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் நல்ல பழுத்த பழமாக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடா மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை டேஸ்ட்டுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. வீடியோ கட் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை அரைச்சிட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், நான் பாதி மாவை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டேன். மீதி மாவை அதே சாரில் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாதி மாவில் இந்த ஸ்பூனில் எனக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதே 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இட்லி மாவு இல்லை அப்படின்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பனானா பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இட்லி மாவு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மீதமுள்ள மாவில் நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த முட்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலான முட்டை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை உடச்சி இந்த மிக்ஸி சார்லேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதில் நீங்கள் இட்லி மாவோ அல்லது கோதுமை மாவோ மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். இது போல் நீங்கள் முட்டை ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த முட்டையை இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் ஃபுல்லாக அரைக்காமல் பல்ஸ் மூடில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இது போல் முட்டையோட வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது முட்டை சேர்த்த மாவு, இது முட்டை சேர்க்காத மாவு. பாருங்கள், ரொம்பவே சுலபமான முறையில் குறைந்த டைமில் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் யூஸ் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ரொம்பவே குயிக்காக வெந்துடும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆயில் நிறையா இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். நம்ம பொரிச்சதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எக்கு ஆட் பண்ணியிருக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். சாப்பிட்றதே தெரியாது. குழந்தைகள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வெந்ததும் இது போல் ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.
பாருங்கள், அவ்வளோதான். பனானா வச்சு ஒரு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி பார்த்துட்டோம். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் வாழைப்பழம் இருக்கும்போது ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிளேட்டில் வைக்க வைக்க காலியாகிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பை திருவி சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. என்னுடைய சேனலில் குக்கிங் டிப்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபிஸ் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதே தெரியாதுங்க, சாப்பிட சாப்பிட வாய்க்குள்ள போய்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செய்யும் போதே கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி செஞ்சு சாப்பிடட்டும். நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினசரி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு நம்முடைய சேனலில் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலில் வாழைப்பழம் பயன்படுத்தி நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபிக்குரிய லிங்க்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹாலிடேக்கு ஒரு முறையாவது இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அடிக்கடி இதை வந்து செஞ்சு கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய்.